அனைவருக்கும் வணக்கம். சமுத்திரகனியோட ஒரு மாபெரும் ரசிகனா இங்க வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரசிகன்னா அவன் ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு, நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான். இயக்கத்திலையும் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னும் 2 விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன். அவனோட கடுமையான உழைப்பு. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு 1 hour ஆகும்டா நீ போய் கரவன்ல வெயிட் பண்ணு சொன்னோம்னா அந்த 1 hourக்குள்ள அங்கே ஒரு புக்கு இருக்கும். ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்துல மட்டும் இல்லை. இப்போ ரொம்ப வெயில், நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குடா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, 1000 பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும். அவன் கூப்பிட்றதுக்காக தயங்கி கேட்டேன், வரா எப்போ அவன் இப்போ இன்னைக்கு வருவ அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கிளம்புறேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் 10 நிமிஷத்தில் கிளம்புனா 5 மணி நேரத்தில் வந்துடுவேன். அது மாதிரி மற்றவர்களுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை. குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படமாக இருக்கட்டும், நடிக்கிற படமாக இருக்கட்டும், மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கு. அதை எல்லாரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுபோல இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்ராஜ், நீங்கள் நல்லதான் தமிழ் பேசுகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாரிப்பாளருக்கும் பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனி, இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால இன்னும் ஒரு 1000 பேர் குழப்பாங்க. அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது, அதுதான் உன்னோட பவரை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாரும் பேர் சொல்றேன்னு மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேலில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும், மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும், நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்க நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேல அந்த படம் அங்க அவ்வளவு வரவேற்பு பெற்றுச்சு. அங்கிருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகன், காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்ப எனக்கு போன் பண்ணி உங்க சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி போன் பண்ணி பேசினாரு. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்பப்ப என்னோட படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் போன் பண்ணி என்கிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் இங்க திருப்பி சென்னையில ஒரு படம் மறுபடியும் நடிச்சேன். அப்புறம் எங்க அண்ணன் கன்னியன் இயக்கத்துல நிமிர்ந்து நெல் படத்துல அவர் நடிச்சாரு. ஸோ 2 பேரும் மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் 2 பேரும் கை விட்டுக்குருவான். இதே மாதிரி தான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க, கண்டிப்பா தலைவா அப்படின்னு. இப்ப விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரமா பேசினாப்ல. உண்மைக்கு மச்சான் எனக்கு புரியல, ஆனா இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷத்துல நான் தேங்க்யூ டார்லிங் 1/2 மணி நேரம் நான் சொல்லியிருக்கேன். நீ தெரிஞ்சிருப்ப. என்ன பதிலுக்கு என்னால உன்கிட்ட பேச முடியல. எனக்கு அவ்வளவு பெருமை சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டர் எல்லாம் நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். என்னண்டா இன்னும் நிறைய நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு
ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு 40 படம் 50 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்ப நிறைய டைரக்டர் ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டைரக்டரும் கண்டிப்பா ஏதாவது நீங்க எடுத்திருப்பீங்க. சோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜ்ல போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம், ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி எனக்கு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி நல்ல பாலாங்க இருக்கிறதுனால முடிச்சுக்கலான்ட்டாங்க. நான் அப்போ கேட்டுங்க தம்பிராமாட்டாங்க 2 லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல தம்பி நிறைய பண்ணியிருப்பாங்க, பாலாங்க இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2மே சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பார்க்க இன்னும் நான் தெலுங்கு பேசியிருப்பேன், ஃபுல்லா தெலுங்குல தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன் பொதுவாக அப்பா பையனை உள்ளத சரியான மேக்கிங் அப்பெல்லாம் தேவையே இல்லை. அந்த கதையை அந்த எமோஷன்ல கரெக்டா பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது. எங்க அண்ணன் பாண்டியராஜன் இருக்கணும், கேடி பிள்ளைகள் அது எங்க இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறைய பாண்டிய நாடு நிறைய படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பா சரியா பண்ணிட்டோம்னா அது தோற்றவே கிடையாது. அது இதுலயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுறப்ப உங்களுக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்குது, அது எமோஷனலா இருக்குது. கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அமைன்னு நான் நம்புறேன். என்னால படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துறாங்க. இன்னைக்கு கொண்டாந்து அந்த அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேருக்கு இப்படி ஒரு படம் வரப்போறது தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவங்க கிட்ட படம் பேர சொன்ன சரி அது என்னதான் இல்ல படம் வராது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அந்த அவங்க பேசி புரிய வச்சு மைந்தர்கள் இருப்பாங்க, உள்ள நல்ல நடிப்பாங்க, அப்புறம் புரியுதுன்னு பாருங்க கஷ்டமா இருக்குது. அப்படி சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்க இருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா அதை ப்ரமோட் பண்றதுக்கா யோசிச்சு இன்னைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்ல அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவருக்கு இயக்குனர் பாலா நிலைமையில பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கிருந்து முதல் படத்துக்கு பல சிறப்பா பண்ணிருக்காங்க. இந்த ஐடியாவே சூப்பர். ஏதோ எடுத்தம் போன அப்படின்னு மெனக்கட்டு கண்டிப்பா இந்த மெனக்கடல் தவறாக ஆகாம நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறும் அமையும். வாழ்த்துக்கள். இந்த எங்க அண்ணன் கனி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோவே, வெளியும் அவர் ஹீரோவே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி எப்பவுமே ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்துல ஒரு போன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசணும்னா கூட ஒரு 1 hour ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவா. அவருக்கு நெகட்டிவா பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்கள் தெரிஞ்ச நடிகனா இருக்கேன் அப்படின்னு அதுல கண்டிப்பா கனியனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் அந்த எனர்ஜி வாட ஒன்னால முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜ் நான் சில படங்களை ஃபுல்லா நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லி கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா அதவே நான் நிறைய படத்துல போய் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப நன்றின்னு. இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்க குறைஞ்சி மேல கீழே இடங்களுக்கு அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்க உழைப்பு எப்பவுமே இருக்கும். அந்த உழைப்பு 100% இருக்கு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெற அமையணும்னு மெயின்மன் எங்க அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி மாம்பழம் மாதத்துக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம். அப்பா பத்தி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது. எப்பவுமே பரபரப்பா சுத்திட்டு இருப்போம். யாரு வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பா கதை என்ன அப்படின்னா அப்பா கதையா சரி ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியா அதுக்குள்ள போயிடுறது. ஏன்னா ஒவ்வொரு தரப்பிலும் ஒரு சகாப்தம். ஏன்னா 4 கதை நடிச்சிருக்கீங்க, 5 கதை நடிச்சேன். ஆனா அப்பாவை 10 படம் பண்ணிட்டேன். 10 வேற இந்த அப்பாவும் வேற. இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்றேன். நான் சொல்றேன் நம்ம அப்பா கதை எழுதி தந்துறேன் எடுத்துறியா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும் போது பரபரம் இருக்கு. பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சொல்றான் அப்பாவை காணனே எங்க போயிட்டாருன்னு தெரியல, அப்பா போய் தேடி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் 1 வாரம் அப்பாவை தேடினாங்க. இந்த மாதிரி தன்ராஜ் இருக்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை. ஒரு பெரிய வலி. என் தகப்பன் என்னோட இருந்திருந்தால் நான் நல்லா செஞ்சிருப்பேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு.
அப்புறம் அம்மா போறான்னா அம்மாவும் இருந்துருச்சு. நானா கர்ணம் போட்டு கை ஊண்டிதான் எந்திரிச்சு வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். தம்பி சூரிய எடுத்துங்க, அற்புதமான தகப்பன், அந்த தகப்பன். இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். அதனால மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒண்ணு நடக்கும், ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தன்ராஜோடு பயணப்பட்டது. இவன் என்ன எடுக்க போறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, இன்னசென்ட்டா எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னு நிக்கிறவன் எடுத்துருவான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீச்சலே தெரியாத தூக்கி தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அடிச்சு வந்துடுவான். ஏதோ ஒண்ணு பண்ணுவான், வெளியே வந்துடுவான். ஆனா நான் கையை எப்படி வச்சுக்குவேன், காலை எப்படி வச்சுக்குவேன், நேரத்தை யூடியூப்ல பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுறான். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ள போறது, அவனும் போய் நம்மளை எடுத்து உள்ள விட்டுறான். அதனால எளிமையா வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரான், அவங்களோட பின்னாடியே போயிடுறது. அவங்க அவனை எடுப்பாங்க. அப்படிதான் எடுத்திருக்கான். ரொம்ப சிறப்பா வந்திருக்கு இந்த படைப்பு. இந்த படம் பண்ணும்போது, அதாவது டான் டப்பிங்ல சொன்ன, என்னால டப்பிங் பேச முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு இந்த படைப்புல அப்படிதான் பேச முடியல. நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு, அவனோட தகப்பன் வந்துடுறாரு. இதோ ஒண்ணு வந்து நம்மள ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றதான். ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன். நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. 10 நாள் 20 நாளுக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துல போனானே, என் பையன்கிட்ட பேசுவேனே, என் பையன் தப்பான வழியில போயிடானே, நான் பயந்துகிட்டு இருக்கேனே, எனக்கு தினம் வீட்டுல ஒரு சண்டைனே, அவனை அடிக்கிறானே, அவன் குளிச்சுட்டு போயிடறானே, அவனுக்கு என்னங்க பண்ணான்னு போன்ல கேமா ஆடிக்கிட்டு இருக்கானே, சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு. ஐயோ கெட்டு போயிட்டானா, சரி பையன் கூடு அப்படின்னா. அவன் அங்க எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேமை தயாரிக்கலாம், நானே கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அது இவங்க சொன்னா புரிய மாட்டேங்குது, என்ன எதுக்கிறதால அடிக்கிறாங்க அப்படின்னா. திரும்ப உங்க அப்பாட விடு, இங்க சரி பண்ணப்பட வேண்டியது அத்தைதான், அவங்க அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசணும். அவன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான், அவனை விட உள்ள அறிவெல்லாம் போய் அவமண்டலம் திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கதான் பேச வேண்டியதா இருந்தது. ஏன்னா என்னவும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள். இங்க ஆகணும்னு இவங்க முடிவு பண்றதும், நான் சொல்றதை கேளுங்க அவங்க முடிவு பண்றதும் தான் அங்க சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்கு. தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 10 பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 பண்ணலாம் அப்பாவா. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்புறம் என் அண்ணன் தம்பிரான அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதுவேன். நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு 10 படம் பண்ணோனே அப்படின்னு சொல்லி பேசணும். 5 முடிச்சிட்டோம். ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது, நான் நடிச்ச ரோல் கிடையாது, நான் அண்ணன் நடிச்ச ரோல் தான் ஆசைப்பட்டேன். நான் அதை நடிக்கிறாங்க, இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படிதான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு. அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து, அதாவது என்னன்னா சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் ஷோ பாக்குறோம். இந்த இப்ப தண்டராஜ் டீசர் போயிட்டு இருந்து கையை பிடிச்சி நிக்கிறான், கிட்டு 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 ஆடுறான். இருடா ஒண்ணு வேடா எல்லாம் கரெக்டா வந்துருந்தா. ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர் ஓப்பன் ஆகல. நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட் தைரியம் ஓப்பன் ஆகிடும். கையை பிடிச்சி நிக்கிறான், கிட்டு கிட்டு கிட்டு. இதே உணர்வு சாட்டை படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல கை தட்டுறாங்க. என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்க அண்ணன் முதல் முறையா வெடிச்சு அழுகுறாரு. இந்த அப்படின்னு நமக்கு எல்லாம் யாரா இருந்தா, நம்மளா வந்தோம், நம்மளா விழுந்தோம், நம்மளா பிறந்தோம், நம்மளா விழுந்தோம், இப்ப நிக்கிறோம், நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க, நம்ம நல்ல தளத்துலதான் நின்றுட்டு இருக்கோம், இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி அந்த அப்படின்னா அவர்தான். இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் எங்க அண்ணன்ட்ட. கலையா, இலக்கியமா, அரசியலா, பொருளாதாரமா, எது வேணாலும் பேசலாம் அப்படி வச்சிருப்பார். அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும், தம்பி அப்படின்னு எடுத்தாருன்னா அப்படி போகும், கூட்டிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே. என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாக இருப்பேன். நன்றிண்ணே. தம்பி தாண்டி
பாண்டியை பத்தி பாண்டி சொன்னதுதான், அவர் சொன்னா நான் திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் தம்பி பேரன்பானவன். 2 ஆண்டுகளா அவர் படம் பண்ணலன்றது அவரை விட எனக்கு தான் போகும். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் எனக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அதான் சொல்றதுக்கு சொல்லுவாரு, ஆரம்பிச்சிருங்கடா, இயங்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிருவாரு. தம்பி ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி சூரி என்னன்னா, சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு போன் பண்ணாது, இவனை எடுத்து விட்டுருந்தா, இவன் வந்துருந்தா அப்படின்னா அது இன்னைக்கு நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது, இந்த ஃபர்ஸ்ட் டே போய் அந்த உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு கொட்டடிக்கிறாங்க, உட்காந்து எந்திரிக்கணும். எனக்கு தெரியுது, திணறாங்க. சசிகா உட்காந்து என்ன 4 ஷாட் நடிப்பாங்க, காலையில இருந்து உட்காந்து எந்திரிக்கணும். அப்போ ஒரு உந்துதல் ஒண்ணு நடந்தது. அப்பதான் சொன்னேன், தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் போது விட்டுறாத, ஓடிடுற பொண்ணு. இன்னைக்கு என் தம்பி ஒரு கதவு நாயகனா உயர்ந்து நிக்கிறான். இப்போ அவர் நடிச்ச ஒரு படத்துல போய் நடிச்சேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மனசார சொல்றேன், உன் மனசுக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய படைப்புகள் அவர் வாழ்த்துக்கள் தம்பி, மகிழ்ச்சி. தீபக் என் புள்ள ஆக்சுவலா ஸ்மால் ஸ்கிரீன்ல 2000 அண்ணின்னு ஒரு சீரியல் பண்ணேன். அப்ப என் 3 பசங்க, சாரகேஷ், கௌஷிக், தீபக், என் கடைசி புள்ள. முதல்ல அவனை பார்க்கும்போது ஒரு சீரியல் அடிச்சுட்டு அப்பதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான். என் முன்னாடி அப்படி அடிச்சுட்டு அப்படின்னு ஸ்டைலா நின்றுட்டு இருந்தான். அவனோடு பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதெல்லாம் அவன்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்ப அவன் வேற வேற தளத்துல வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தீபக். ஹரீஷ் நல்லா வருவாரா, போராடு, ஜெயிப்போம். பாபி என் தம்பி ஒவ்வொரு முறையும் எப்ப சந்தித்தாலும் சரி அவர் ஒரு சக்தி கொடுப்பான். பாபி பாபி என் தயாரிப்பாளரை பத்தி சொல்லணும். என்னன்னா, அவரை நான் பார்க்கவே இல்லை. நான் படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஷூட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி. இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணா சொன்னா சரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கான். அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும். ஆனா இந்த படத்தை தமிழ்ல நாடோடிகள்ல ரிலீஸ் பண்ணுவோம்னா அதுக்கு என்கிட்ட கேட்காமலே வெளியில வந்து பார்த்தா நாடோடிகள் வேற போட்டிருக்காங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னா, இல்ல நான் உங்க படம் நீ வச்சுக்கோங்க, நீங்க தமிழ்ல நாடோடிகள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன தம்பி. எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோட வந்திருக்கான். வாழ்த்துக்கள் பிருத்திவி, வாழ்த்துக்கள். அப்புறம் மாப்பிள்ள ரைட்டு போட்டிருப்பான். காலையில வந்தானே நான் வரதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ண, அங்கே வச்சா திட்டுவானா, இங்கே வச்சா திட்டுவானா. நான் வந்து போய் பார்த்துட்டு எனக்கு அந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலன்ட்டா நான் அதை ஆஃப் பண்ணிருக்க பாருங்க, எனக்கு இது பிடிக்கல, அப்ப எடுத்து உனக்கு என்ன பிடிக்கல அதை எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ள 18 நாள்ல எடுத்தோம். அந்த வினோத சித்தம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு உழைப்பாளி. அவனும் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிக்கிறான். தனராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க. அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு. சரி, கதை நல்லா இருக்கு, கதையை கெடுக்காம எடுத்துறதுக்கு ராய் வேணும், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினைச்சு என்னதான் தப்பு தப்பா எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும். நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சர்நாச்சல் அப்பாட்ட சொல்றேன், முழு கதையும் கேட்டு நீங்க எவ்வளவு தப்பா எடுத்தாலும் நீங்க ஓடிண்டா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும். அப்படிப்பட்ட கதை இது. நான் சொன்னாடு இதை கரெக்டா எடுக்கிறதுக்கு ஆளை கொடுங்கடா, அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துட்டேன், அண்ணே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்ன செய்ய அப்படின்னு. அப்ப நீயே எடுத்துரு, நீயே டைரக்ட் பண்ண. ஆனா நிஜமா சொல்றீங்க, எடுறா பார்த்துக்கலாம். இன்னைக்கு டைரக்டரா வந்து நிக்கிறான். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு தெளிவா, அவ்வளவு கிளீனா, கடைசி டப்பிங் பேசுற வரைக்கும். போன படத்துல நீங்க விமானம் படத்துல இருந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது. இதுல கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம நீங்க டப்பிங் பேசுனீங்கன்னு இருக்கணும். எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னொரு 1 டே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு முழுக்க எந்த விதமான இலக்கண பிழையும் இல்லாமல் எடுத்தாரு. ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான், நல்லா இருப்பான்.
நல்லா இருப்பான். எங்க அண்ணன் படம் முதல் படத்திலிருந்து வியந்து 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 பார்த்தேன். நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு, நம்மளை நடிகனாக ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை எங்க அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா என்னை கூப்பிடவே மாட்டீங்க அப்படின்னு. இல்லடா போடா, வரும்போது வந்தா போடா அப்படின்றாரு. எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்க அண்ணன் பாலாண்ணன். இப்ப அண்ணனோட இயக்கத்துல பணங்கால நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு அழகான ஒரு பயணமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுல. அண்ணா உண்மைதான் வரமாட்டாங்க. அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடுறத விஷயம் இருந்தால்தான் சொல்லிதான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணா நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் போன் பண்ணேன், அண்ணா இந்த மாதிரி விஷயம் நீங்க வரணும் அப்படின்னா. அண்ணா சொன்னாரு வரண்டா, ஒரு மணி நேரம். என்னடா 1 மணி நேரம், நான் வரண்டா அப்படின்னாரு. அதான் எங்க அண்ணன். ஆனா இந்த அன்புக்கு என்னைக்குமே கட்டுப்பட்டவனா இருப்பேன். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணா, லவ்யூண்ணே, லவ்யூண்ணே, நன்றி. என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த படம் போய் சேரணும், அதுக்குதான். ஏன்னா ஏன்னா ஒரு சின்ன படத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயம் எல்லாம் நீங்க எல்லாம் அதிர்ச்சி ஆகுங்க. அப்பான ஒரு படம் இப்ப வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது, கணக்கே வரல, கொடுக்கல, இப்படிதான் இருக்கு. ஏன்னா அது என்னங்க பண்ணிச்சு, பண்ணிச்சுங்க, இப்படிதான் இருக்கு. சோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அது என்ன செய்யுது, அது ஜனங்கிட்ட எப்படி ரீச் ஆகுது, ஒன்னே வெற்றின்னு சொல்லுவார், இல்ல தோல்வின்னு சொல்லுவார், வந்துச்சுன்னு சொல்லுவார், அல்லன்னு சொல்லுவார். எது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. இதற்கு நடுவிலே இப்படி ஒரு படத்தை வேற தூக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடகங்கள்ல நடந்த விஷயங்கள் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணல. படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணன் நானும் பண்றதுக்கு 4 கதை ரெடியா எழுதி வச்சுட்டேன். அண்ணன் பார்க்கும்போது கேட்டாரு, எப்பா தம்பி எப்ப போவோம் அப்படின்னு. இன்னைக்குதான் சொன்னேன், அண்ணன் தம்பி கல்யாணம் முடிஞ்சோம்னா ஆரம்பிச்சிடுவோம்ண்ணே, அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே, இப்ப தெலுங்குல ஒரு ஏரியா இருக்குன்னு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி எடுத்துடலாண்ணே அப்படின்னு இப்பதான் சொன்னேன் நான். ஏன்னா என்ன நடக்குது, அதாவது எடுத்துடுறோம், பேரன்போடு எடுத்துடுறோம், அதை கொண்டு போய் வைக்கும் போது அந்த சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது, அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது. இந்த படத்தையும் இந்த நிலைமையில தான் எடுத்துட்டு வரோம். எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புறோம். நான் நம்பக்கூடிய